மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபய ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுத்த சிஐடி, வெளியான தகவல். கட்டுநாயக்காவில் கேகல் பத்ர பத்மேவுக்கு ஏற்பட்ட எதிர்பாராத அதிர்ச்சி சம்பவம். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்பட்டால் ஏற்பட போகும் ஆபத்து. மண்டைதீவு மனித புதைகுழி தொடர்பிலும் கரிசனை செலுத்த வேண்டும், ஜனாதிபதி தெரிவிப்பு. மர்மமாக உயிரிழந்துள்ள இரு இளைஞர்களின் சடலங்கள் மீட்பு. கடத்தி கொலை செய்யப்பட்ட 11 மாணவர்கள், அதிர்ச்சிக்குள்ளாக்கும் உண்மைகளை அம்பலப்படுத்திய பொன்சேகா. ஹமாஸ் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் இஸ்ரேல் தாக்குதலில் படுகொலை. போலீஸ் வேன் சிறைத்துறை பஸ் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, 16 பேர் பலி. உக்ரைனை பலிக்காடாக்கும் ஐரோப்பா, அமெரிக்க முன்னாள் அதிகாரி குற்றச்சாட்டு. தொடர்வென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோர் 2 தனித்தனி முறைப்பாடுகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலிமுகத்திடலில் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியது தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகொன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டபாயவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் அழைக்கப்பட்ட திகதி குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் மற்றும் வருகைக்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு குறித்து வாக்குமூலம் அளிக்க சமன் ஏகநாயக்கவின் நாளைய தினம் முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது. கட்டுநாயக்கவில் நேற்றிரவு தரையிறங்கிய கேகல் பத்ர பத்மே அண்மையில் தன்னால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு காவல்துறை அதிகாரியை நேருக்கு நேர் கண்டதும் அதிர்ச்சியடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த குற்ற கும்பல் தரையிறங்கிய நேரத்தில் மேல் மாகாண வடக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற தடுப்பு பிரிவின் தலைமை காவல்துறை பரிசோதகர் லிண்டன் டி சில்வாவும் விமான நிலைய வளாகத்தில் இருந்துள்ளார். இதன்போது உயிர் அச்சுறுத்தலை விடுத்த குற்றவாளியான கேகல் பத்ர பத்மேவும் காவல்துறை அதிகாரியான லிண்டன் டி சில்வாவும் நேருக்கு நேர் சந்தித்துள்ளனர். குறித்த சந்தர்ப்பத்தில் காவல்துறை அதிகாரியை பார்த்த கேகல் பத்ர பத்மேவும் அவரது கூட்டாளியான கமாண்டர் சலிந்தவும் அதிர்ச்சியடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் லிண்டன் டி சில்வா பத்மேவி அணிய நிலையில் அவரை பார்த்து இவ்வாறு உரையாடியிருந்தார். தம்பி, நாம் சந்தித்து விட்டோம் அல்லவா என அவர் கூறியுள்ளார். மன்னித்து விடுங்கள் சார், நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும். நாங்கள் பின்னர் சந்திப்போம் சகோதரரே. இவ்வாறு இருவருக்கும் இடையிலான உரையாடல் இடம்பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு கேகல் பத்ர பத்மே உள்ளிட்ட 5 குற்றவாளிகள் நேற்றிரவு 9:15 மணியளவில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் விமான நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளான மண்டுனி பத்மசிறி பெரேரா அல்லது கேகல் பத்ர பத்மே, நிலங்க சம்பத் சில்வா அல்லது பானதுர நிலங்க மற்றும் ஷாலிந்த மதுசன் பெரேரா அல்லது கமாண்டர் சாலிந்த ஆகியோர் தனித்தனியாக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு துறையின் 3 புலனாய்வு பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குற்றவாளிகளான லாகிட மதுசங்க அல்லது தம்பரி லாகிரு மற்றும் என்என் பிரசங்க அல்லது பாக்கோ சமன் ஆகியோர் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் இயக்குநர் உதவி காவல் கணிக்காளர் ரோகன் ஒழுக்கல் தலைமையிலான மேற்கு வடக்கு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இருவரும் பின்னர் கொழும்பு துறைமுக காவல்துறைக்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து விசாரிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்பட்டால் அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் விடுவிக்கப்படும் அபாயம் உள்ளது என்று மூத்த பேராசிரியரும் வழக்கறிஞருமான பிரதீப மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். எனவே பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்படும் அதே நேரத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்சட்டத்தையும் முன்னிலைக்கு கொண்டுவர வேண்டும் என அவர் கூறியுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதில் இந்த சட்டம் மிகவும் முக்கியமானது என்றும் பேராசிரியர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்யும் வரவை செப்டம்பர் தொடக்கத்தில் வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுப்போம் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அண்மையில் தெரிவித்திருந்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது என்பது எங்கள் கொள்கை அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ள ஒன்று.
செப்டம்பர் மாத தொடக்கத்தில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்யும் வரவை வர்த்தமானியில் வெளியிட நாங்கள் பாடுபடுவோம் என்று அவர் கூறினார். கடந்த 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தனது கருத்துக்களை முன்வைத்து விஜித ஹேரத் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மண்டதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு அடிக்கல் நாட்ட இன்றைய தினம் ஜனாதிபதி மண்டதீவு மனித புதைக்குழி தொடர்பிலும் கரிசனை செலுத்த வேண்டும் என வேலனை பிரதேச சபை உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மண்டைதீவில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகின்றார். அந்த இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் மண்டதீவு மனித புதைக்குழிகள் காணப்படுகின்றது. மண்டதீவில் 2 மனித புதைக்குழிகள் காணப்படுகின்றன. அவை அகழப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்த மாதம் 20ஆம் தேதி வேலனை பிரதேச சபை அமர்வில் இது தொடர்பில் பிரேரணை ஒன்றை முன்வைத்திருந்தேன். அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. கடந்த 26ஆம் தேதி மண்டதீவு மனித புதைக்குழியின் 36ஆம் ஆண்டு நினைவு தினத்தை புதைக்குழி உள்ள இடத்தில் நினைவு கூர்ந்திருந்தோம். எனவே நமது தீர்மானத்தின்படி புதைக்குழி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மண்டதீவுக்கு வரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு மண்டதீவு மனித புதைக்குழி தொடர்பிலும் கரிசனை செலுத்த வேண்டும். ஜனாதிபதி செம்மணி மனித புதைக்குழிக்கு விஜயம் செய்வார் என கடத்தொழில் அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே மண்டதீவுக்கு வருகின்ற ஜனாதிபதி மண்டதீவு மனித புதைக்குழியை பார்வையிட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மண்டதீவு மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை விரைவில் ஆரம்பிக்கவும், நிதி ஒதுக்கீடுகளை செய்யவும், நீதியான விசாரணைகளை முன்னெடுக்கவும் ஜனாதிபதி ஒத்துழைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பதுளை பசறை 10ஆம் கட்டி பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் மர்மமான முறையில் உயிரிழந்த 2 இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. பசறை காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 28 மற்றும் 33 வயதுடைய 2 இளைஞர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பசறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 5 மாணவர்கள் உள்ளிட்டு 11 பேரை முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கருணாகோடு கொலை செய்ததாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே குறித்த தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட 11 பேரில் ஒரு மாணவன் சிங்களவர், ஒருவர் முஸ்லிம், ஏனைய 9 பேர் தமிழர்கள். சிங்கள மாணவனின் அம்மா தமிழ். அந்த மாணவன் 2 தினங்களில் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்திற்கு செல்லவிருந்தவர். கருணகொடவின் கீழ் இயங்கிய குழுவே அவர்களை கடத்தி திருகோணமலை கடற்படை தளத்தில் வைத்திருந்தனர். இவர்களிடம் கப்பம் பெற்றுக் கொண்டது மட்டுமல்ல, கொலையும் செய்துள்ளனர். இந்த அட்டூழியங்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். நான் ராணுவ தளபதியாக பதவியேற்ற பின்னர் நடைபெற்ற 1வது பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தின் போது கருணகொட புலிகளுக்கு ஆயுதங்கள் கடலில் வருவதில்லை. கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட்டு அதுவும் பெரிய ஆயுதங்களான ஆட்லோரிகள் தலைமார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டு வவுனியாவில் இருந்த கலரன்களில் இருக்கும் ராணுவத்தினர் போலீசாருக்கு கப்பம் கொடுத்து மாற்றப்படுவதாக தெரிவித்தார். நான் அந்த சந்தர்ப்பத்தில் பெரும் வாக்குவாதப்பட்டேன். கடுமையாக அதனை எதிர்த்தேன். அதுடன் மைத்திரிபால ஜனாதிபதியாக இருந்த சமயத்தில் துணை அட்மிரல் டிராவிஸ் ஜெரோமிலியன் திரு சின்னையா கடற்படை தளபதியாக இருந்தார். அவர் நான் கண்ட சிரேஷ்ட கடற்படை தளபதி, நல்ல திறமைசாலி மற்றும் ஒரு நல்ல மனிதர். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் கூட பொருத்தப்படாத கப்பல் ஒன்றை $167 மில்லியன் வாங்குவதற்கு முயற்சித்த போது சின்னையா எதிர்த்தார். அதனால் அவரை 2 மாதங்களில் மைத்திரிபால வீட்டுக்கு அனுப்பினார். ஆனால் அந்த கப்பலை ஆயுதங்களுடன் வியட்நாம் $120 மில்லியன் வாங்கியது. இவ்வாறான நிலைமையிலேயே மைத்திரி என்னையும் ஒதுக்கி வைத்தார். இவ்வாறான உறுதியற்ற தலைமை இருந்த சூழலை ஈஸ்டர் தாக்குதலுக்கும் வழி சமைத்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தியது. இதில் இஸ்ரேல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்து நூற்றுக்கணக்கானோரை பணைய கைதிகளாக சிறைப்பிடித்து சென்றது. எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் அவர்களில் சிலரை தொடக்கத்தில் இஸ்ரேல் மீட்டது. மீதமுள்ளவர்களை மீட்பதற்காக தொடர்ந்து காசாவுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகின்றது. இதில் ஹமாஸ் அமைப்பின் பல்வேறு தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டனர். அதன் தலைவரான இஸ்மாயில் ஹரியே கொல்லப்பட்டார். 21 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசா பகுதியில் 63,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். 1,00,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனை காசா சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். காசா நகரில் நேற்றிலிருந்து இதுவரை 43 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர்.
இந்த நிலையில் ஹமாஸ் ஆயுத பிரிவின் செய்தி தொடர்பாளர் அப்போ ஒய்டா இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையில் கொல்லப்பட்டுள்ளார் என இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேல் கட்ஸ் நேற்று அறிவித்துள்ளார். காசா நகரில் இஸ்ரேல் புதிய ராணுவ நடவடிக்கை தொடங்கிய நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஒபைடா கடைசியாக அறிக்கையொன்றை வெளியிட்டார். இது பற்றி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தின் போது மந்திரிகளிடம் பேசும்போது ஹமாஸ் அமைப்பின் நீண்டகால செய்தி தொடர்பாளர் ஒபைடா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது, ஆனால் அவர் கொல்லப்பட்டாரா என தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டார். ஹமாஸ் அமைப்பில் ஒருவரும் இது பற்றி எந்த கேள்வியும் எழுப்பவில்லை, அதனையும் நான் கவனித்தேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தெற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நமீபியா. இந்த நாட்டின் ஹர்டப் மாகாணம் மெரிண்டஸ் நகரில் நேற்று முன்தினம் மாலை சிறைத்துறை பஸ்ஸில் போலீசார் கைதிகள் உட்பட 13 பேர் பயணித்தனர். அந்த பஸ் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது போலீசார் 6 பேருடன் வந்து கொண்டிருந்த போலீஸ் வேன் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சிறைத்துறை பஸ் மீது மோதியுள்ளது. இந்த கோர விபத்தில் 14 போலீசார் உட்பட 16 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர். அமெரிக்கா ரஷ்யா இடையான உறவு மேம்படுவதை தடுக்க உக்ரைனை தியாகம் செய்வதற்கு ஐரோப்பிய நாடுகள் தயாராகிவிட்டன என்று முன்னாள் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி ஸ்காட் ரிட்டர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் இடையே 2022 முதல் போர் நடைபெற்று வருகின்றது. இரு நாடுகளிடையே அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். இதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை அமெரிக்காவின் அலாஸ்காவில் கடந்த மாதம் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு அடுத்த நாள் உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் அதிபர் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார். உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்த ஜெலன்ஸ்கி உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க வேண்டும் என அவர் கோரினார். அதற்கு ட்ரம்ப் சம்மதம் தெரிவித்தார். இருப்பினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக ஐரோப்பிய நாடான போர்த்துகல் அதிபர் மார்செலோ ரெபலோ உள்ளிட்டோர் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் கடும் எதிர்ப்பு உள்ளது. ரஷ்யா அமெரிக்க உறவை மேம்படுத்தும் முயற்சிகளை எதிர்க்கும் இந்த மக்கள் அதற்காக உக்ரைனை பலிக்காடாக்க தயாராக உள்ளனர். இது உண்மையிலேயே நடக்க உள்ளது. அவர்கள் உக்ரைனின் இளம் மரபணுக்களை அளிக்க உள்ளனர். இதற்காக விரைவில் 18 வயது இளைஞர்களை ரஷ்ய வீரர்களுக்கு எதிராக போரிட களத்திற்கு அனுப்ப உள்ளனர் என்று அவர் கூறினார். உக்ரைனின் ராணுவத்தில் இணைய தகுதியான வயது 25 முதல் 60 வயதாகும். போர் துவங்கியதிலிருந்து ராணுவத்தில் சேர பலரும் கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். இதை விரும்பாத இளைஞர்கள் நாட்டை விட்டு தப்பி செல்கின்றனர் என ரஷ்யாவின் அரசு செய்தி நிறுவனமான டாஸ் தெரிவித்துள்ளது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.